கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது. கர்த்தர் நல்லவர், மன்னிக்கிறவர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம் மீது அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறார். அவருடைய கிருபையே நம்மை தாங்குகிறது. கிருபை மிகுந்தவர். ஆம் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவர். நாம் பாவம் செய்தபோது, அக்கிரமங்கள் செய்தபோது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபோது நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை மறைக்காமல் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கங்களினாலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை மீட்டு நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்தும் போது அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர் என்று இங்கே சங்கீதக்காரன் கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மீது அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள், அவருடைய காருண்யம் நம் மீது இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். மன்னிக்க தயை பெருத்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம் மீது அவருடைய கிருபையை வைப்பார், அவருடைய இரக்கங்களை வைப்பார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையே நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபையே நம்மை ரட்சிக்கிறது, அவருடைய கிருபையே நம்மை நடத்துகிறது, தாங்குகிறது, பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா.
இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவசமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாற்றுக்கும் விலகிங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய ரத கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.